அடுத்தாற் போல இந்த இந்த அருளேற்றப்பட்ட அந்த கலையங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் மேல கோபுர கலசத்துல அப்ப முழுக்கு நடத்துவார்கள். அதுதான் குடமுழுக்கு. அதே நேரத்துல கீழே இருக்கிற மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் இங்க இருந்து குடத்துல இருந்து அந்த யாகசாலையிலேயே புனிதப்படுத்திய அந்த புனித நீரை ஊற்றுவார்கள். இதுதான் குடமுழுக்கு. அப்ப முதன்மையாக அந்த கொடியேற்றத்திலிருந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல 3 யாகசாலையில யாக குண்டங்கள்ல வைத்து முன்னால வச்சு அவிர்பலியிட்டு போத வேண்டும். அது நடக்கவே இல்லை. இதுவரைக்கும் 1000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துறேன்னு சொல்றாங்க. எந்த கோயிலிலும் அது நடக்கவில்லை. அப்ப என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, அன்றாடம் அந்த நேரலை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நேரலையில யாககுண்டத்துல நெருப்பு எடுத்து கொண்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல சமஸ்கிருதம் போதுவார்கள். பிறகு தமிழ்ல இன்னிசை பாடல்கள் வர்ற மாதிரி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது சில மணி நேரங்கள் கூட ஓடிட்டு இருந்துச்சு அந்த நேரலையில. அப்ப தமிழ் இருக்குதுன்னா எப்படி இருக்குதுன்னா, உண்மையிலே இருக்கு, ஆனா உண்மையிலே இல்ல. அது எப்படின்னா, யாக குண்டங்கள்ல அந்த அதுக்கு உண்டான பிரமணினரான பிராமணர்கள், அதாவது சமக்கிருத வல்லுநர்கள் தான் அதுல